படிக்கும்போது ஈஸியா இருந்துச்சா? ஏமா இல்ல கஷ்டமா இருந்துச்சா? மாடர்ன் இந்தியா எப்படிமா இருந்துச்சு படிக்கும்போது? ஓகேவா எல்லாத்துக்கும்? ஈஸியா தான் சார் இருக்கு. ஓகே, நார்மலா தான் இருக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ நீ போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஆனால் நம்ம கதையை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அது வந்துடலாம். ஏன்னா மாடர்ன் இந்தியா வந்து நம்ம இப்போ நடந்தது சரிங்களா. ஸோ அதோட விஷயங்கள் சின்ன வயசுல நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க சரிங்களா. அப்படிங்கிற பட்சத்துல என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்டா வந்து உள்ள என்ன நடந்திருக்குங்கிறத இன்டெப்தா சொல்ல போறோம் அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ அது மட்டும் நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஏன்னா மாடர்ன் இந்தியா தான் வந்து டிஎன்பிசி தனியா வந்து ஒரு சப்ஜெக்டே மாதிரி மாடர்ன் இந்தியாவை கொடுத்துருக்கான் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ்ல சரிங்களா. ஏன்ஷியன்ட் மிடிவெலு அது சேர்த்து வந்து ஒரு 20 மார்க் கேட்கறான்னா மாடர்ன் இந்தியால இருந்து மட்டுமே 20 மார்க் கேட்பான். இப்போ உங்களுக்கு வந்து பிலிம்ஸ்ல டிஎன்பிசி குரூப் 1ல சரிங்களா. அதே மாதிரி மெயின்ஸ்ல வந்து மாடர்ன் இந்தியால இருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் என்னமோ பக்கம் கேட்கறாங்க. ஒரு செக்ஷனே மாடர்ன் இந்தியா வந்து ஒதுக்கிறான் நம்ம இந்தியா நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதனாலதான் வந்து இப்ப நடத்துறதுல வந்து அப்படியே 10 மார்க்கா இப்போ பிலிம்ஸ்க்கு ஓரியன்டா படிக்காம நீங்க எப்படி படிக்கணும்னா வந்து அது 10 மார்க் 15 மார்க் ஒரு ஹெட்டிங் கீழே இருக்குல்ல அப்படி எப்படி நீங்க மகப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 மார்க்கும் கிடைச்சிரும். அதே மாதிரி 15 மார்க்ஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே நீங்க எழுதி வைக்கலாம் சரிங்களா. ஸோ 15 மார்க்குங்கிறது 1.5 பக்கம் வர மாதிரி, 10 மார்க்குங்கிறது ஒரு பக்கம் வர மாதிரி சரிங்களா ஒரு சைட்ல. ஸோ ஆங்கிலோ மராத்தா சரிங்களா. மராத்தா சரிங்களா. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் நம்ம இங்கே இருக்கோம். அடோட் ஆஃப் யூரோப்பியன் முடிச்சாச்சு. கம்பெனி ஏரால வரும். இங்க இது முடிச்சிட்டோம். இப்போ என்னது கிளாஸ் முடிச்சிருக்கோம். இங்க வரும் தெரியல சார். ஸ்க்ரீன் தெரியலையா? ஒரு நிமிஷம். தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ நம்ம இங்க இருக்கோம் 1757 87 இங்க இருக்கோம் நம்ம சரிங்களா. சுப்ரமசி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சரிங்களா. அங்க இருக்கும். இது முடிச்சிட்டோம் இது முடிச்சிட்டோம் இது முடிச்சிட்டோம் இது முடிச்சோம் பேட்டில் ஆஃப் பிளாசில முடிச்சு இப்போ இங்க இருக்கோம் நம்ம சரிங்களா. சுப்ரமசியை வந்து எப்படி நம்ம மேல திணிச்சான், அவன் ஆதிக்கத்தை எப்படி செலுத்தினா, கர்நாடிக் வாரத்துல இருந்து மைசூர் வாங்கல இருந்து நம்ம வந்து இப்போ மராத்தாக்கு வரோம் சரிங்களா. ஸோ இதுல கன்கஸ்ட் ஆஃப் வார் சரிங்களா. பெங்கால் முடிச்சாச்சு, மைசூர் முடிச்சாச்சு, மராத்தா இருக்கு, சிக் இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் பாலிசி யூஸ் பண்ணாங்க சில இடங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ கான்கஸ்ட் ஆஃப் மராத்தா வாஸ் டியூ டு இன்ஆர்டினேட் ஆம்பிஷன் ஆஃப் த இங்கிலீஷ் சரிங்களா. மராத்தாவை பிடிக்கணும், நிறைய எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராசை வந்து யாருக்கு வந்துருது, நம்ம இங்கிலீஷ்காரனுக்கு வந்துருது. ஏன்னா வந்து அதான் முடிச்சாச்சு இல்ல, நம்ம மைசூரையும் வந்து கர்நாடிக் இதெல்லாம் முடிச்சாச்சு இல்ல, இதையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்றேன்னு நினைக்கிறான் அவன் சரிங்க. மராத்தா டெரிட்டரி இதுதான் சரிங்களா, நடுப்பகுதி சரிங்களா. இதுதான் மராத்தா சரிங்களா, இதுதான் மராத்தா ஏரியா சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மராத்தா ரூலர் சிவாஜி ஃபேமிலியில தான் ஆரம்பிக்கலாம் சரிங்களா. சத்ரபதி சிவாஜி தான் ஃபர்ஸ்ட் ரூலர் சரிங்களா. அடுத்தது வந்து சாம்பாஜி 2வது ரூலர், அடுத்து ராஜாராம் 3வது ரூலரு, தாராபாய்ங்கிறது இது அம்மா மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறம் சிவாஜி 2 வந்து வராங்க எங்க இங்க. அடுத்து ஷா சுஜி, இவங்க வந்து 1707 இருந்து 1749 வரைக்கும் ஆட்சியாளர் இருக்காங்க. அடவுட் தத்து பிள்ளை தான் ராஜாராம் 2 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபேமிலி ட்ரீ சரிங்களா. சாம்பாஜி, ராஜாராம், அப்புறம் வந்து என்னது ராஜாராமோட பையன் வந்து சிவாஜி 2, இங்க சாம்பாஜியோட பையன் சாஹூஜி, சாஹூஜியோட தத்து பையன் தான் வந்து என்னது ராஜாராம் சரிங்களா. இதான் சத்ரபதி சிவாஜி. ஸோ இந்த மாதிரி தான் ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு சரிங்களா. இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேம் வசீர்லாம் வந்து மிடிவல் இந்தியாவில் படிச்சோம்ல, பிஎம்க்கு வசீர்னு ஒரு பேரு. அதே மாதிரி வந்து மராத்தால பாத்தீங்கன்னா பேஷ்வா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். யாருக்கு? பேஷ்வாஸ் ஈக்குவலன் டு மாடர்ன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா எம்பையர் ஹூ ஆர் அசிஸ்டிங் த கிங் அசிஸ்ட் பண்றவங்க தான் வந்து பேஷ்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிங் அசிஸ்டன்ட் பண்றவங்களுக்கு தான் பேஷ்வான்னு சொல்லுவாங்க. பேஷ்வாங்கிறது அது மாடர்ன் டே பிஎம் மாதிரி சரிங்களா.
ஓகேவா? ஸோ பேஷ்வாங்கிறது சரிங்களா? ஸோ பேஷ்வால ஏதாச்சும் பார்க்கலாம். சிவாஜியோட கிங்கோட பார்த்துட்டோம்ல, அது பேஷ்வால பார்த்தீங்கன்னா பேஷ்வா ஹெரார்கி வந்து வரிசை நிலை சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத்ங்கிறவர் தான் பேஷ்வாவா ஆறாரு. எப்போ 1713 1720 வரைக்கும். அதுக்கப்புறம் பாஜிராவ் 1 1720 1740 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மூணாவது பாருங்க பாலாஜி ராவ் நானா சாஹிப்னு சொல்லுவாங்க சரிங்களா? 1740 1761. அதுக்கப்புறம் மாதவ ராவ் 1761 1772. அதுக்கப்புறம் நாராயண் ராவ் 1772 to 1773. அதுக்கப்புறம் இங்க வந்துருங்க ரகுநாத ராவ் இங்க பாருங்க 1773 1774. பாஜிராவ் 2 இங்க வருது 7. ஸ்வாய் மாதவ் ராவ் இது 1774 to 1795. அதுக்கப்புறம் 8வது வந்து பாஜிராவ் 2. இப்போ வந்து நம்ம ஷாஹித் கபூர் நடிச்ச பாஜிராவ் மஸ்தானின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு சரிங்களா? அதுல வந்து இந்த சிவாஜி இந்த மாதிரி விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க மேபி, சொல்றேன் நான் சரிங்களா? ஸோ அதுல வந்து பேஷ்வாஸ் அவங்க இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அதை பத்திலாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து அதெல்லாம் பொய்யான கதைகள் சரிங்களா? எப்படி வந்து ஜோதா அக்பருங்கிறது ஃபேண்டசியா சொல்லப்பட்ட கதை. சில விஷயங்கள் உண்மையா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அது வந்து ஜோடிக்கப்பட்டதுதான் சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன் நான். இப்ப பாருங்க, இப்போ வந்து பேஷ்வாஷிப் ஹெரார்கில வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாலாஜி விஸ்வநாத் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீரீஸ் ஹெரிடேஜ் பேஷ்வாஸ். ஹெரிடேஜ்னா வந்து அப்பன் தகப்பன் இந்த மாதிரி வர்றது சரிங்களா? செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா ஸ்டேட் சரிங்களா? ரெண்டாவது ஃபவுண்டர்னு சொல்றாங்க யாரு? பாலாஜி விஸ்வநாதன் சரிங்களா? பாஜிராவ் 1 மராத்தா எம்பையர் ரீச் ஜெனித். ஜெனித் தான் உச்சம் சரிங்களா? இவரோட காலத்து வந்து மராத்தா வந்து ரொம்ப பெரிய தூரத்துக்கு போயிட்டாங்க. இன் ஹிஸ் கரியர் ஸ்பேனிங் ஆஃப் 20 years he never lost a battle. 20 வருஷம் இவரோட வந்து பொலிட்டிக்கல்ல வந்து எந்த இதுவும் தோத்தது கிடையாது. அதே மாதிரி வந்து அக்பரும் வந்து எதுவும் தோத்தது கிடையாது, அவுரங்கசீப்பும் எதுவுமே தோத்தது கிடையாது சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிவியாஸ்ன்னு சொல்லுவாங்க, சிம்பிள் ஃபேக்ட்ஸ். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. இது ஐடியல் ஹிந்து பாத் பட்சாஹி ஹிந்து எம்பையர். ஹிந்து எம்பையர் எப்படி இருக்கணும்? இஸ்லாமிக் எம்பையர்னு சொல்றாங்கல்ல முகலோடது, அதே மாதிரி ஹிந்து எம்பையர் எப்படி இருக்கணுங்கிறது இவர் வந்து செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காரு. ஸ்டார்டட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொமேட் சீஃப்ஸ். கான்ஃபரன்ஸ்னா கூட்டமைப்பு. நிறைய மராத்தாஸ் வந்து ஒட்டுக்கு சேர்த்து அவங்க ஒரு கூட்டமைப்பா வலுமையா வந்து நிக்க வச்சிருக்காரு. யாரு? பாஜிராவ் 1 சரிங்களா? சொல்லுங்க. உச்சம் உச்சம் சொல்லுவாங்க, ஹைட் பீக்னு சொல்றாங்கல்ல, அவங்க பீக்ல இருந்த டைம் ஜெனித்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ் சங்கோலா அக்ரிமெண்ட் நடந்திருக்கு இவங்க காலத்துல பிட்வீன் பேஷ்வா அண்ட் த கிங் அண்டர் விச் ஆல் த பவர் டேக்கன் பை பேஷ்வா. பேஷ்வாக்கும் கிங்குக்கும் உள்ள உடன்படிக்கை. இதுல படி வந்து கிங் டம்மி ஆகவும் பேஷ்வாக்கு வந்து எல்லா அதிகாரமும் இது மூலியம் வந்திருக்கு. எந்த அக்ரிமெண்ட்? சங்கோலா அக்ரிமெண்ட். அண்டர் ஹிம் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஃபவுட். இவரு கீழே தான் வந்து என்னது 3வது பானிபட் பேட்டில் வந்து ஃபைட் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா? பேஷ்வாங்கிறது கிங் அசிஸ்டன்ட் பண்றாங்க. ஆனா பிற்காலத்துல என்ன ஆகுது? கிங்குக்கும் பேஷ்வாக்கும் பிரச்சனை வந்து பேஷ்வா என்ன எழுதி வாங்கிக்கிறாங்கல்ல, நீங்க வந்து டம்மியாரு, நான் வந்து உன்னோட எல்லா அதிகாரம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி வாங்கிறாப்ல. இப்ப யாரு கிங் மாதிரி? பேஷ்வா தான் கிங் மாதிரி சரிங்களா? கிங் இருப்பாரு சும்மா டம்மி மாதிரி சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க, விஸ்வராவ், மாதவராவ், நாராயண் ராவ். ரகுநாத் ராவ் இங்க ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு வந்து யாரு? அசட் பை அங்கிள் மாதவராவ் சரிங்களா? இவருக்கு வந்து யாரு? அங்கிள் மாதவராவ் தான் அங்கிள். இவர் தான் வந்து இவர் கைட் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா? விஸ்வராவ் பாத்தீங்கன்னா டைட் இன் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல செத்துருக்காரு. இந்த கிரீஃப் ஆஃப் லூசிங் த பேட்டில் அண்ட் த சன் பாலாஜி பாஜிராவ் எக்ஸ்பைர்ட் வித் இன் இயர் சரிங்களா? இவர் வந்து இவரோட மகன் தான் இவர் சரிங்களா? இவர் வந்து இந்த பேட்டில் இவர் செத்தோன்னா இவரும் அதுக்கப்புறம் இவரும் செத்துட்டாரு. திஸ் பேட்டில் வீக்கெண்ட் த எம்பையர். இந்த பேட்டில் வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல வந்து என்னது மராத்தா வந்து தோத்துட்டாங்க. இதனாலேயே வந்து யாருக்கு? இங்கிலீஷ்காரன் வந்து பெருசா வந்துட்டான் சரிங்களா? நான் சொல்லியிருந்தேன் முகலுக்கே வந்து மராத்தா வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மராத்தாவையே தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அது பின்னாடி நான் சொல்றேன் எப்படின்னு. மாதவராவ் பாத்தீங்கன்னா பாஜிராவோட பையன் தான் விஸ்வராவ். ஆமா 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 ஆமா. ஓகே சார். ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் brought many admin and judicial reform கொண்டு வந்திருக்காரு மாதவராவ். revived மராத்தா பவர் ஆஃப்டர் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இதெல்லாம் தோத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்தவர் தான் இவர். இவர் வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து மராத்தாவை தூக்கி பிடிச்சிருக்காரு. லேட்டர் டைட் ஆஃப் டிபில இவரும் செத்து போயிட்டாரு. மியூட் பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாராயண் ராவ் சரிங்களா? இவரை வந்து ரகுநாத் ராவ் கொண்டுட்டார். காட் ஹிம் மர்டர் அண்ட் பிகேம் பேஷ்வா பட் அண்ட் இல்லெஜிட்டிமேட் ஹேர் சரிங்களா?
இல்லெஜிட்டிமேட் ஹேர்னா வந்து தப்பான வழியில இது வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஹேர்னா வந்து தப்பான உறவுனால வரக்கூடிய குழந்தை வந்து ஹேர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லெஜிட்டிமேட் ஹேர் மூலியமா மர்டர் பண்ணி இவங்க வந்து வந்திருக்காரு. சரிங்களா? நியூ பார்ன் இன்ஃபன்ட் பட் இல்லெஜிட்டிமேட் ஹேர். சரிங்களா? நாராயணோட உண்மையான பையன் யாரு பார்த்தா சுவாமி மாதவராவ். சரிங்களா? கரெக்டான பிறப்பு. இது வந்து இல்லெஜிட்டிமேட் ஹேர். சரிங்களா? வேற ஒரு மனைவி மூலியமா வந்திருக்கவங்க. மனைவின்னு சொல்ல முடியாது, வேற மூலமா வந்தது. இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சன் இவங்க அப்பாவே கொண்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ சும்மா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமான அவசியம் இல்லை. ஆனா இந்த ஆளுகள் எல்லாம் முக்கியம். இந்த ஆளுகள் எல்லாம் வந்து பேட்டில் வந்து எல்லாம் பண்ணாங்க நான் சொல்றேன். இப்ப 3 ஆங்கிலோ மராத்தாவாஸ். ஆங்கிலோனா பிரிட்டிஷ், மராத்தாவாஸ் சரிங்களா? ஆங்கிலோ மைசூர்வார் அப்படிலாம் சொல்றோம்ல. ஆங்கிலோனாலே பிரிட்டிஷ்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தாவார், செகண்ட் ஆங்கிலோ மராத்தாவார், தேர்ட் ஆங்கிலோ மராத்தாவார், 3 பேர் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்க நான் சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து இதுவும் சொல்றேன். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரகுநாதராவுக்கும் சுவாமி மாதவராவுக்கும் சண்டை வருது, சிவில் வார். சரிங்களா? யாரு வந்து இது ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாதராவ் என்ன செஞ்சாரு, ஓடி போய் பிரிட்டிஷ் காலில் விழுந்துட்டாரு. பாம்பேல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்கார்ட்ட போய் விழுந்துட்டார் காலில். இங்கே சுவாமி மாதவராவுக்கு யார் சப்போர்ட் பண்ணா, நானா ஃபர்வார்ட்ஸ். சரிங்களா? ஆல்சோ மராத்தாஸ் மேட்ச்வில்லி. மேட்ச்வில்லினா ஒரு தந்திரம் மிக்கவர். இப்ப கௌட்டல்யா சொல்றோமா, நம்ம அர்த்த சாஸ்திரம் கௌட்டல்யா வந்து சாணக்கியர்னு சொல்றோமா, புலின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து மேட்ச்வில்லிங்கிறது யூரோப் பிரிட்டிஷ் காலத்துல வந்து வாழ்ந்த ஒரு பொலிட்டிக்கல் குரு மாதிரி. சரிங்களா? சோ அதை வந்து மராத்தாவோட மேட்ச்வில்லி அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க, நானா ஃபட்னாவிஸை சொல்றாங்க. அவர்கிட்ட போய் யாரு சப்போர்ட் வாங்குறா, சுவாமி மாதவராவ் சப்போர்ட் வாங்குறாரு. சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா பாம்பே இவன் பிரிட்டிஷ்காரன் எப்பதான் சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போய் இவனுக்கு அடிச்சுக்குவானுங்க, நம்ம உள்ள போய் போவோம். டைட்டா போய் மரத்தை அடிக்க முடியாது. டைட்டா போய் நம்ம மரத்தை அடிச்சா எல்லாம் சூடு சேர்ந்து என்னைய துரத்தி விட்டுருவானுங்க, அடிச்சு விட்டுருவானுங்க. சோ இவனுங்களே சண்டை போட்டோம், யாராச்சும் ஒருத்தன் எனக்கு உதவி கேட்க வருவான், அது மூலியமா நம்ம என்ன செய்யலாம், அவங்களை வந்து அடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு, நம்ம பிரிட்டிஷ்காரன். waiting for this opportunity to transform themselves from a commercial power to political power like பெங்கால். பெங்கால் மாதிரி வந்து இது இப்போ வரைக்கும் என்னது, இவன் வந்து ஏதோ எங்க இருக்கான், பாம்பே இந்த மாதிரி இடங்கள்ல வந்து வியாபாரியா இருக்கான். ஆனா பெங்கால வந்து வியாபாரியா இருந்து பொலிட்டிக்கலா மாறிட்டான். அதே மாதிரி வந்து மராத்தாலையும் அவன் மாற பாக்குறான். பிரிட்டிஷ் ரெடிலி அக்செப்ட் டு ஹெல்ப். உடனே வந்து ஓகேப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, இங்கே கான்ஸ்பரன்சி சூழ்ச்சி நடந்திருக்கு, பாராபாய் கான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலேயே வந்து இவங்க தோத்து போயிடறாங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ட்ரீட்டி ஆஃப் சூரத் நடக்குது, ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் நடக்குது, ட்ரீட்டி ஆஃப் பெங்களூர் நடக்குது, ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் நடக்குது. ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் முக்கியம். சரிங்களா? நான் சொல்றேன் பின்னாடி. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கு சண்டையில வந்து இவன் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்க, இவன் சன் ஆஃப் அட்வான்டேஜ் இங்க நடக்கிறாங்க. ஸோ வந்து இங்க வந்து என்னது ஒரு பிரச்சனை வருது, பாராபாய் கான்ஸ்பரன்சி சூழ்ச்சினால இவங்க தோக்குறாங்க. சரிங்களா? என்னமா புரியல? சியவல்லி பத்தி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மேட்ச்வில்லினா யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு சாணக்கியர், அதுதான் மேட்ச்வில்லி அவரோட பேரு. சோ வந்து என்ன செய்யறாங்க, மராத்தாவோட மேட்ச்வில்லி அப்படின்னு சொல்லி நானா ஃபட்னாவிஸ் சொல்றாங்க. அவர் அரசியல் குரு மாதிரி, ரொம்ப மூலக்காரன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தாவர் 1775 1782 வரைக்கும் நடக்குது. ஃபர்ஸ்ட் 1775 நடக்குதுனால பாம்பே கவர்மெண்ட் அக்ரி டு அசிஸ்ட் ரகுநாத் டு கெட் ஹிஸ் கிரவுன். சரிங்களா? ரகுநாத் வந்து உன்னை வந்து ஆட்சி அமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து உட்கார வைக்கிறாங்க. நாட் அக்செப்டபிள் டு பெங்கால் பிரசிடென்சி அஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வாஸ் இன் பிளேஸ். இங்க யாவன் சொல்றான், பாம்பேக்கான் தான் சொல்றான் அவனுக்கு. சரிங்களா? பாம்பேக்கான்ல போய் தான் விழுகிறான் காலில். இவன் என்ன செய்யறான், ரகுநாத் ராவ் ஓகே, பாம்பேல இருக்கிற பிரிட்டிஷ்காரன் செய்யறான், ஓகே நம்ம வந்து உனக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா. ஆனா பெங்கால் தான், சரிங்களா, பெங்கால தான் வந்து பிரிட்டிஷ் பிரசிடென்சியோட தலை அங்கதான் இருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து அந்த சமயம் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ங்கிறது ஒரு ஆக்ட் வந்திருக்கு. சரிங்களா? அந்த ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து சண்டையெல்லாம் நீங்க வந்து தலையிடக்கூடாது, அது இல்லாம எங்கிட்ட கேட்காம. சரி, லீடர் யாருன்னா பெங்கால் இருக்கவன் தான் லீடர், யாரோ பிரிட்டிஷோட லீடர். அவன் வந்து என்ன செய்யக்கூடாது, எங்கிட்ட கேட்காம மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து நீ என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கூடாது, போருக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, பெங்கால்காரன் சொல்லியிருக்கான். பாம்பே இருக்க பிரிட்டிஷ்காரன் வந்து இவன்கிட்ட கேட்காமே என்ன செஞ்சிருக்கான், போய் வந்து நான் அவனை கிரவுன் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கான். இதனால கடுப்பாய் பெங்கால் இருக்கிற பிரிட்டிஷ்காரன் சொல்லியிருக்கான், ஐயா நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க. யார, இங்க இருக்கக்கூடிய பெங்கால் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனை. நான் இங்க இருந்து போறதுதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு நடக்குது, ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நடக்குது. சரிங்களா? ட்ரீட்டி ஆஃப் சூரத்ல வந்து இந்த மாதிரி நடக்குது உங்களுக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். சரிங்களா? 1776
கவர்னர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் சென்ட் டு சைன் பீஸ் வித் மராத்தாஸ். ஏன்னா மராத்தாஸ் நல்லா சண்டை போடுறாங்க சரிங்களா, அதனால வந்து சமாதானம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா சபாய் மாதவ் பேஷ்வாவா மாறுறாரு, ரகுநாத் ராவ் பென்ஷனர் காசை கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து சல்செட்டிங்கிற ஒரு இடத்த பிடிச்சிடுறாங்க. The Bombay government rejected this and gave refuge to ரகுநாத் சரிங்களா. ஸோ பாம்பே கவர்மெண்ட் இது வந்து ஏத்துக்கல சரிங்களா. பெங்கால் தான் வந்து இங்க வந்து செய்யறாங்க சரிங்களா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் வந்து செய்யறாரு சரிங்களா. இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்கம்மா. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் இந்த மூணுமே பிரசிடென்சி இருக்குன்னு சொன்னேன்னா இவனுக்கு 3 பேத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க சரிங்களா. ஏன்னா நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லிட்டு, ஆனா பெங்கால் தான் வந்து பெரியவனா வந்து அந்த ஆக்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த ஆக்ட்ல சொல்றாங்க பெங்கால் நீ தான் தலை, அவங்க 2 பேரும் உங்களுக்கு கீழே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அந்த ஆக்டிங் இந்த ஆக்ட்லாம் சொல்லிட்டு. ஸோ அதோட தடவை எடுத்து பார்த்துருங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டா புரியும் சரிங்களா. ஸோ இங்கே பாம்பே வந்து இந்த ட்ரீட்டியை வந்து என்ன செய்யல, ஒத்துக்கல பாம்பேக்காரன். பெங்கால்காரன் போட்டது பாம்பேக்காரன் ஒத்துக்கல. அது இல்லாம பாம்பேக்காரன் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ரகுநாத் ராவ் வந்து பென்ஷன் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருப்பாங்களே அவனை வந்து அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. யாரு, பெங்கால் பாம்பேக்காரன். In 1777, Nana Fadnavis violated his treaty by granting port to franchise. அதே மாதிரி என்னது, நானா ஃபட்னாவிஸ் வந்து ஒரு ட்ரீட்டி வாங்கியிருப்பாங்க, நீங்க வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. நானா ஃபட்னாவிஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ட்ரீட்டியை வந்து மீறி இருப்பாரு. பிரெஞ்சுக்கு போர்ட்டு தரக்கு அனுமதி கொடுத்திருப்பாரு. பெங்கால் பிரசிடென்சி சென்ட் ஃபோர்ஸ் டு டிஃபீட் மராத்தா அண்ட் கம்பல் தெம் டு சைன். அதுக்கப்புறம் வந்து பெங்கால்ல இருந்து ஃபோர்ஸ் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. சஃபாய் மாதா பேஷ்வா மாறிப்பாரு. ரகுநாத் ராவ் கிளைம்ஸ் கிவன் அப். இங்க வந்து சொல்லியிருப்பாரு ரகுநாத் ராவ் நான் தான் வந்து ஆட்சியாளர் பண்ணணும், அது வந்து விட்டு போக சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் செலக்ட் அந்த 2 இடத்தையும் வந்து வாங்கியிருப்பாங்க. 4வது ஓகே 3 இங்க வருமா. ட்ரீட்டி ஆஃப் வேடகன் லாஸ்ட்ல வந்து வருது பாருங்க. லாஸ்ட் வந்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் சரிங்களா. மீன்வைல் வார் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வாக் அவுட். அமெரிக்கால வந்து வார் நடக்குது சரிங்களா. இந்த காலத்துல அமெரிக்கா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஹிஸ்டரி நடத்துவாங்க. அது அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்கும். ஏன்னா பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு காலனியா வந்து அமெரிக்கா பார்ப்பாங்க, பிரிட்டிஷ்ல இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க கொஞ்சம் பேர்த்து எல்லாமே. ஸோ அவங்க வந்து அமெரிக்காங்கிற ஒரு இடத்துல வந்து குடிபெயர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா நல்லா வளர்ச்சி ஆகும். ஸோ பிரிட்டிஷ்காரன் என்ன செய்வான், இந்தியாவை எப்படி சுரண்டுற மாதிரி அமெரிக்காவும் சுரண்டுவான். இதுக்கு எதிராக வந்து அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுவாங்க, போர் புரிவாங்க. அதுல வந்து அமெரிக்கா ஜெயிச்சிடும். அதனால அமெரிக்கா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ங்கிற ஒரு சாப்டரே வரும் உங்களுக்கு சரிங்களா. இந்த டைம்ல தான் வந்து அமெரிக்கா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வருது. லார்ட் வெல்லஸ்லி ஃபியர்ட் பிரெஞ்ச் கமாண்டர் இன் மராத்தா சர்வீஸ் டு யுனைட் அண்ட் ஜாயின் வித் மராத்தா டு சேலஞ்ச் கம்பெனி சரிங்களா. இப்போ வந்து பிரெஞ்சுக்காரன் மராத்தா கிட்ட கொஞ்சம் பிரெஞ்சுக்காரலாம் இருக்கான், அவெல்லாம் சேர்ந்து மராத்தாவை சேர்ந்து நம்ம அடிச்சு துரத்தி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி யார் பயப்படுறா, லார்ட் வெல்லஸ்லி பயப்படுறாங்க. ஸோ இங்கிலீஷ் பட் ஃபேஸ் ஹியூமிலேட்டிங் டிஃபீட் அண்ட் சைன் ட்ரீட்டி சரிங்களா. இந்த இடத்துல வந்து என்னது ட்ரீட்டி ஆஃப் வேடகன்ல எந்த இடத்துல வந்து தோத்துறாங்க யாரு, பிரிட்டிஷ்காரன். பட் அகைன் திஸ் ட்ரீட்டி ஹெல்ட் இன்வாலிட் பை வாரன் ஹேஸ்டிங். திருப்பியும் வாரன் ஹேஸ்டிங் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. Who quoted that the presidency of Bombay had no legal power to sign such a treaty. ஸோ வாரன் ஹேஸ்டிங் வந்து பெங்காலோட பிரசிடென்சியோட தலைவர். பாம்பேக்காரன் தான் இவ்வளவும் செய்யறான். ஏன்னா பாம்பே, மகாராஷ்டிரா, மராத்தா எல்லாமே ஒரே ஏரியாவில் இருக்கானுங்க சரிங்களா. அவன் தான் வந்து உள்ளூர் தலையிடுறாங்க. ஸோ இவனுக்கு பாட்டுக்கு பெங்கால தலைக்கிட்ட கேட்காம இவங்க பாட்டு சைன் பண்றாங்க. ஸோ என்ன ஆகுது, இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால்காரன் வந்து என்ன செய்யறான், வாரன் ஹேஸ்டிங் வந்து இந்த ட்ரீட்டி செயல்படாதுன்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பெங்கால் பிரசிடென்சி வந்து திருப்பியும் ஃபோர்ஸ் அனுப்பி அவங்க தோக்கடிச்சு அது மூலியமா சைன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல நடக்குதுமா சரிங்களா. ட்ரீட்டி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இங்க மெயினா வந்து மராத்தாவை டிஃபீட் பண்றாங்க. ஆனா வந்து யார், பாம்பேக்காரன் போய் வந்து ட்ரீட்டி சைன் பண்றான். ஆனா பாம்பே வந்து என்னது பெங்காலுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ யார் சைன் பண்ணணும்னா வந்து பெங்கால் தான் சைன் பண்ணணும், பெங்கால் தான் தலை. ஸோ அதனால வந்து பாம்பே சைன் பண்ண ட்ரீட்டி வந்து செல்லுபடி ஆகுன்னு சொல்லி பெங்கால் சொல்றான். அது பெங்காலே போய் வந்து போரிட்டு அந்த இடத்த ஜெயிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் நடக்குது சரிங்களா. அடுத்து பாருங்க, எண்ட் ஆஃப் த வார் என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் அக்னாலேஜ் மாதவ் ராவ் நாராயண் அஸ் அ பேஷ்வா சரிங்களா. ரெகனைஸ் த டெரிட்டரியல் கிளைம் ஆஃப் பேஷ்வா இன் வெஸ்ட் ஆஃப் யமுனா ரிவர். ஸோ யமுனா ரிவருக்கு வெஸ்ட்ல இருக்கக்கூடிய இடங்களா நீ பேஷ்வா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பேஷ்வா சப்போர்ட் யூரோப்பியன் நேஷன் சரிங்களா. நீ பேஷ்வா இருந்துக்கோ, நீ வேற யூரோப்பியன் நேஷனுக்கு நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரகுநாதராவுக்கு எனது ஜெயில இருந்து வெளியே ஏத்துறாங்க. அதே மாதிரி எனது பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடறாங்க. should enjoy the privileges before. இங்கிலீஷ்காரனுக்கு நல்லா வந்து ட்ரேடுக்கு ப்ரிவிலேஜஸ் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காட் த சால்சிட்டி அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பிரிட்டிஷ் ப்ராமிஸ் டு சப்போர்ட் மராத்தாஸ் இன் கேஸ் ஆஃப் தே அட்டாக் ஹைதர் அலி ஆஃப் மைசூர் சரிங்களா. ஸோ இந்த சாப்டர் நீங்க அந்த சாப்டரோட இணைக்கணும்.
மராத்தா வந்து சில சமயம் பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்திருப்பாங்க, சில சமயம் ஹைதர் அலி கூட சேர்ந்திருப்பாங்க, இல்ல திப்பு சுல்தான் கூட சேர்ந்திருப்பாங்க, இல்ல ஒட்டுக்கா வந்து சேர்ந்து திப்பு வந்து சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் இங்க நடக்கக்கூடிய விஷயத்தினால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான் அது எல்லாமே. சரிங்களா? பிரிட்டிஷ் அது இட் வாஸ் சைன் த டைம் வென் பிரிட்டிஷ் வேர் ஃபைட்டிங் வார். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ்க்கு தான் வந்து இந்த ட்ரீட்டினால ஒரு நல்ல பிரயோஜனம். ஏன்னா வந்து மராத்தாவுக்கும் மைசூர் ரெண்டு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மராத்தா எதிராகவும் மைசூருக்கு எதிராகவும். ஆஃப்டர் திஸ் ட்ரீட்டி பிரிட்டிஷ் குட் சோலி கான்சென்ட்ரேட், மராத்தாவை தட்டி விட்டாச்சு, இப்போ மைசூரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. of peace with Marathas gave enough time to British to consolidate its power. By second Anglo-Maratha war, British invaded. சரிங்களா? சோ என்னது 20 வருஷம் வந்து எந்த சண்டையும் போடக்கூடாது அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ்காரன் என்ன செய்யறான், மராத்தானோட எல்லா அதிகாரத்தையும் பிடிங்கிட்டு இவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், நல்லபடியா வந்துடுறான். சோ இதனால டெல்லி வரைக்கும் என்னது பிரிட்டிஷ்காரன் போயிடுறான். British one has been succeeded in alliance with Marathas against Hyder Ali. சரிங்களா? ஹைதர் அலிக்கு வந்து இவங்க வந்து கொண்டு வந்துறாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்மா 35க்கு நம்ம திருப்பி ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இங்க வந்து 8:20க்கு தான் வந்து நம்ம, சரிங்களா? ஸோ 10 மினிட்ஸ் பிரேக். ஓகேவா?
ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் மா? ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, கேக்குதா? am I audible? Yes, sir. Okay, okay. So background நான் சொன்னதுதான். Immediately after the third battle of Panipat, Balaji Bajirao, the third Peshwa Maratha has died. செத்துட்டாரு. The third battle of Panipat வந்து யார் செத்துறாரு? பாலாஜி பாஜிராவ் செத்துறாரு. சரிங்களா? He was succeeded by his son Madhav Rao I, who was the assisted uncle Raghunath Rao. அங்கிளோட துணையோட மாதவராவ் வந்து என்ன செய்யறாரு? ஆட்சிக்கு வராரு. But there was a dissenting among them. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே வந்து எனக்கு பிரச்சனை வருது. மாதவ ராவ் ஒன் died shortly after that tuberculosis. டிபினால மாதவ ராவ் செத்து போயிறாரு. His brother Narayana Rao became the next Peshwa. சரிங்களா? இவர் மாதவராவோட தம்பி. Who was murdered by Raghunath Rao. Raghunath Rao இருக்காருல, இவர் வந்து மர்டர் பண்ணிடுறாரு 1773ல. Thus Raghunath Rao became the Peshwa. So Raghunath Rao அங்கிளே வந்து என்னது பேஷ்வாவா மாறிறாரு. Though he was not legitimate heir. ஆனா அந்த த்ரோனுக்கு வந்து என்னது லெஜிட்டிமேட்டா இவர் இருக்க கூடாது. த்ரோனுக்குரியவரா இல்ல, ஏன்னா பேஷ்வா வந்து ஹெரிட்டரி, அப்பா மகன் அப்படி வர்றது தானே. சோ இவ வந்து லெஜிட்டிமேட் பாய் நாராயணோட விதவை பொண்டாட்டி கேவ் பர்த் டு போஸ்துமஸ் சன். சரிங்களா? போஸ்துமஸ் சன் அப்படின்னு சொன்னா செத்ததுக்கு அப்புறம் பிறப்பாங்கல்ல, வயிற்றுல இருக்கும் போதே செத்துருப்பாங்க. அப்ப வந்து செத்தவொடனே பிறக்கிறது தான் போஸ்துமஸ் சன் சொல்லுவாங்க. ஸ்வாய் மாதாராவ். சரிங்களா? புதுசா பிறந்த குழந்தை பேரு வேற வைக்கிறாங்க. சரிங்களா? Maratha chiefs led by Nana Fadnavis, one of the minister of Narayan Rao, conspired to take infant as a Peshwa conspiracy. சரிங்களா? சோ ரகுநாத் ராவுக்கு எதிராக வந்து இவங்க எல்லாம் கான்ஸ்பிரசி, ஒரு சூழ்ச்சி மூலியமா இவரை கொண்டு வராங்க. சரிங்களா? பட் ரகுநாத் ராவ் என்ன செஞ்சிருக்காருன்னா to purchase the support signing சூரத். சூரத்தை வந்து சைன் பண்ணிட்டு என்னது பிரிட்டிஷ்காரன்ட்ட வந்து உதவி கேட்டிருக்காப்ல 1775ல. ரகுநாத் ராவ் ceded the territory of Celeste and பிரிட்டிஷ் கிட்ட வந்து 2 டெரிட்டரியை கொடுத்துறாங்க. பிரிட்டிஷ் restore him with to Pune. பிரிட்டிஷ் வந்து என்ன செய்யறாரு? பூனாவை இவங்க கையில கொடுத்துறாங்க. பட் திஸ் ட்ரீட்டி கிரியேட் கன்ஃபியூஷன். சரிங்களா? இந்த ட்ரீட்டில பிரச்சனை வருது. பட் ரெகுலேட்டிங் ஆக்ட் வாஸ் இன் பிளேஸ். இந்த ஆக்ட் வந்து ஒன்னு இருக்கு. சரிங்களா? இந்த ஆக்ட் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு போடப்பட்ட ஆக்ட். சரிங்களா? ரெகுலேட் பண்றது. பிரிட்டிஷ்காரங்க பாம்பே, மெட்ராஸ், பெங்கால்ல இருக்காங்களா, இவங்க 3 பேர்த்தையும் ரெகுலேட் பண்றதுக்காக போடப்பட்ட ட்ரீட்டி தான் ரெகுலேட்டிங் ட்ரீட்டி. ஸோ இந்த ட்ரீட்டி வந்து அப்ப நடைமுறைக்கு வந்தது. அந்த ட்ரீட்டில என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஆஃப் கல்கட்டானா பெங்கால் did not approve this treaty and hence it is valid. இந்த ட்ரீட்டி வந்து யார் கூட போட்டது? ரகுநாத் ராவுக்கும் பாம்பேல இருக்கக்கூடிய ஆளும் போட்டது. சரிங்களா? ஆனா வந்து கல்கட்டால இருக்க ஆள் வந்து இதை வந்து இன்வாலிடு, எங்கள்ட்ட கேட்காம போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடிச்சு விட்டானுங்க. சரிங்களா? thus sent the colonel to appoint to Pune to annul this treaty and make the new treaty. சரிங்களா? சோ பெங்கால்ல இருந்து ஒருத்தர் வந்து போறாரு, கொலனல். அவர் வந்து பூனேல போய் புதுசா ட்ரீட்டி போடுறாரு. அதுக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். ட்ரீட்டி நாட் அக்செப்டட் பை நானா ஃபட்னாவிஸ், கிராண்டட் டு பிரெஞ்ச். இந்த ட்ரீட்டி வந்து பிடிக்கல. முன்னாடி ட்ரீட்டியை நானா ஃபட்னாவிஸ் பிடிச்சு, ஆனா அது பாம்பேக்காரனுக்கும் பெங்கால் எடுத்துக்கொள்ள. பெங்கால் போட்ட ட்ரீட்டி வந்து நானா ஃபட்னாவிஸ் பிடிக்கல. ஆனா நானா ஃபட்னாவிஸ் ஒரு துறைமுகத்தை வந்து பிரெஞ்சு கொடுத்துறாரு. The British retaliated his with sending troops to Pune. பூனாக்கு வந்து ட்ரூப் அனுப்பி உங்களுக்கு தோக்கடிச்சிருக்காங்க. This is the first Anglo-Maratha War. இந்த பிரச்சனை தான் ஆங்கிலோ மராத்தா வரக்குண்டான முக்கியமான காரணமா அமைஞ்சிருது. பாருங்க மராத்தி, இங்க பாருங்க. Marathas forced under Mahaji Shinde fought against the forces of British and Raghunath Rao at Bangalore. British were badly defeated. இந்த இடத்துல பிரிட்டிஷ் டிஃபீட் ஆயிடுறாங்க. Bangalore, Treaty of Bangalore signed. யாருக்கு எதிராக? இவங்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் சண்டை போனாங்க, சண்டையில் தோத்துறாங்க. But again, this treaty was held invalid by Warren Hastings, who was caught at the presidency of Bombay, had not legal power to sign such a treaty. சரிங்களா? வாரன் ஹாஸ்டிங் வந்து இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, பாம்பே கூட தான் சைன் போட்டீங்க, நான் தான் இங்க கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்டி செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாங்க. Bengal sent another force. This force harassed Mahaji and thus Mahaji was compelled to sign a treaty. இவங்க பெங்கால் இருந்து போகக்கூடிய பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அவங்களை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடுச்சு. ஸோ அதனால நியூ ட்ரீட்டி வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கு பேர் ட்ரீட்டி ஆஃப் சல்பாய். சரிங்களா? ஸோ டேர்ம்ஸ் ட்ரீட்டி ஆஃப் வாங்கடால என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, as per the treaty, British relinquished all the territory acquired by the EST in Western India since 1778 and promised to pay 4,00,000 as an indemnity of Mahasindri. சரிங்களா? இந்த வாங்கடேன் இங்க தோத்தாங்களா, வாங்கடேன் அந்த வாங்கடையில வந்து தோத்தனால என்ன செய்யறாங்க, இவ்வளவு காசு தரேன், இது வரைக்கும் எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கணும், அந்த இடம் எல்லாம் செய்யலாம் உங்களுக்கே தந்துறேன் அப்படிங்கிற மாதிரி தோத்ததுனால பிரிட்டிஷ் போட்டு கொடுத்துருக்கான். சரிங்களா?
அதே மாதிரி tactics used by மராத்தாஸ். ஏன் இந்த இது ஜெயிச்சாங்க, வேங்கடையெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க, மறைஞ்சிருந்து தாக்குதல் பண்றது. சரிங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஸ்காட்ச்டு எர்த் பாலிசி. இதுல பாத்தீங்கன்னா பர்னிங் ஃபார்ம்லேண்ட் அண்ட் பாய்சனிங் வெல்ஸ் டு கட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் ஃபுட் பாலிசிஸ். சரிங்களா, அந்த அவங்களுக்கு தங்கக்கூடிய இடத்துல எல்லாம் தீ வச்சு விட்டுறது, அதனால அவங்க குடிக்கக்கூடிய கணத்துல எல்லாம் வந்து பாய்சனை கலந்து விட்டுறது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பண்ணி தான் யார் மராத்தா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வந்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் வழியா முடிஞ்சிருக்கு. சரிங்களா, மராத்தா வந்து தனி இடம் இல்ல, என்ன கொரில்லா கேக்குதா? வார்னா என்ன? மறைஞ்சிருந்து தாக்குது, அந்த மலைகள் நடுவுல எல்லாம் வந்து தாக்குவாங்களா. இப்ப வீரப்பன்லாம் எப்படி மறைஞ்சிருந்தாலும் சண்டை போட்டாங்க, அதே மாதிரி வந்து எல்லாம் மறைஞ்சு மரங்களுக்கு இடையெல்லாம் வந்து மறைஞ்சு எப்போ அவங்க போறாங்களோ அப்ப அடிக்கிறது, நேரடியா போர் செய்ய மாட்டாங்க. அதுதான் கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ மராத்தாங்கிறது வந்து ஃபேமிலிஸ், நிறைய பேர் ஃபேமிலிஸ் தான் மராத்தா ஃபேமிலிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிஸ் இருக்காங்க. இண்டோர்ல பாத்தீங்கன்னா ஹோல்காஸ், சரிங்களா, கவாலியல் பாத்தீங்கன்னா சிந்தியா, நாக்பூர்ல வோன்சே அந்த குடும்ப பேரு, பரோடால கேக்வால்னு சொல்லுவாங்க, பூனால இருந்து பேஷ்வான்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கு. defeat at பானிபட் அண்ட் லேட்டர் டெத் ஆஃப் யங் பேஷ்வா மாதவராவன் 1772 weakened the control of பேஷ்வாஸ் over the confederacy. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் சண்டை போடுவாங்க. ஆனா பேட்டில் ஆஃப் பானிபட்ல வந்து என்னது, தோத்தனால மாதவராவன் செத்தனால இவங்களோட வளம் குறைஞ்சிருச்சு. மராத்தாஸ் வெட்டரன்ஸ் ஸ்டார்டட் கண்டெஸ்டிங் ஆஃப் பவர், இவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க யாரு வந்து தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. dissensions among Marathas were checked by able minister நானா ஃபட்னாவிஸ் until his death. இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கும் போது இங்க ஒரு மினிஸ்டர் வராரு, யாரு, நானா ஃபட்னாவிஸ். அவர் வந்து என்ன செய்ய, சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போடாதீங்க ஏட்டையா மாதிரி சண்டை போடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு அவர் சாகுற வரைக்குமே எல்லாத்தையும் ஒட்டுக்கா கயிறை பிடிச்சி இழுத்து ஒட்டுக்கா வைக்கிறாரு. பட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் அகைன் மராத்தாஸ் வெட்டரன்ஸ் ஸ்டார்டட் contesting for power. dissensions among Marathas provided English with an opportunity to intervene in Maratha affairs. அவர் செத்தோன்னே திருப்பியும் எல்லாமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சண்டை போடுறதுனால என்ன ஆகுது, இங்கிலீஷ்காரனுக்கு வந்து நல்லா அமைஞ்சிருது. அதனால ஒவ்வொருத்தவங்க கூடயா வந்து டீம் போட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து பிரிச்சு விட்டு லாஸ்ட்ல என்ன செய்யறாங்க, மொத்தமா முழுங்கிட்டு போயிடறாங்க. யாரு, பிரிட்டிஷ்காரங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1803 இருந்து 1805 2 வருஷம் நடந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் த வார் ஆர்கனைஸ் மராத்தா கான்ஃபெடரசி, யாரு, நானா ஃபட்னாவிஸ் கீழே. சரி, நானா ஃபட்னாவிஸ் தான் எல்லாத்தையும் பிடிச்சி உட்கார வைக்கிறது. கிரேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா வந்து நல்ல தளபதினு அர்த்தம். சரிங்களா, நல்லா பொறுப்பாளவங்க. died in 1800 ரைஸ் இன் இன்டர்னல் டிஃபரன்சஸ். இவர் செத்தனால திருப்பியும் வந்து நான் தான் தலைவன் நீ தான் தலை அப்படி சொல்லி ரெண்டு சண்டை போட்டுக்கிறாங்க, யாரும் மராத்தா ஃபேமிலிஸ். இதனால பேட்டில் ஆஃப் பூனா நடக்குது. யாருக்கு நடக்குது, ஹோல்காருக்கும் பேஷ்வாவுக்கும் நடக்குது. ஹோல்கார் சிந்தியாவா, ஹோல்கார்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் இண்டோருக்கும் பேஷ்வா ஆஃப் பூனாவுக்கும், இவங்க 2 பேருக்கும் நடையில நடக்குது. சரிங்களா, ஸோ இங்க வந்து ஹோல்கார் டிஃபீட்டட் பேஷ்வாவையும் டிஃபீட் பண்ணா, சிந்தியாவும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இவங்க 2 பேரும் டீமா இருந்திருக்காங்க. இது வந்து ஹோல்கார் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, யாரு, பேஷ்வாவும் சிந்தியாவும். அதனால தோத்த பேஷ்வா என்ன செஞ்சிருக்காங்க, பிரிட்டிஷ்காரன் போயிருக்கான். சரிங்களா, பிரிட்டிஷ் என்ன செஞ்சிருக்காங்க, சப்சிடி அலைன்ஸை வந்து சைன் போட வச்சுட்டான். சப்சிடி அலைன்ஸ் என்னன்னு சொல்றாங்க. சரிங்களா, அது உடன்படிக்கை மாதிரி. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்டி ஆஃப் பேசின் சைன் பண்றாங்க. சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா சைன் பை பேஷ்வா. ஸோ தியரட்டிக்கலி ட்ரீட்டி சப்ஜுகேட்டட் என்டையர் மராத்தா கிங்டம் டு கிஸ் சரண்டர் ஆஃப் நேஷனல் ஹானர். பிரிட்டிஷ்காரன் என்ன செஞ்சுட்டான், நீ மொத்தமும் நீ என் கீழே தான் சண்டர், அப்பதான் நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து மராத்தாவையே போய் அடமானம் வச்சுட்டாங்க. யாரு, பேஷ்வா ஃபேமிலி வந்து என்னது மொத்தத்தையும் அடமானம் வச்சுட்டாங்க. ஆனா பேஷ்வாக்கு எனக்கு ஹோல்காரை டிஃபீட் பண்ணும், அதுக்காக எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாப்ல. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பேஷ்வால எதுனா மராத்தா கான்ஃபரன்சி யூனிட் ஆகுறாங்க. சரிங்களா, ஸோ இதை வந்து மொத்தத்தையும் அடங்க வச்சுட்டு பாவின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறானுங்க. சரிங்களா, பிரிஞ்சிருந்த நிறைய குடும்பங்களும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ இதனால மராத்தா கான்ஃபரன்சி சேர்ந்துட்டு யார் கூட வார்க் பண்ணாங்க, பிரிட்டிஷ் கூட வார்க் போறாங்க. சரிங்களா, செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் நடக்குது. சரிங்களா, மராத்தா கான்ஃபரன்சி லாஸ்ட் ஆல் கான்ஃபெடரேட் சைன்ட் சப்ளிமெண்டரி அலைன்ஸ். இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சாரா, மராத்தா கான்ஃபரன்சி தோத்துறாங்க. இது மூலியமா மராத்தா வந்து என்னைக்கும் லாஸ்டா ஒண்ணுமே இல்லாம ஆயிரம் போயிடறாங்க. சரிங்களா, ஒண்ணு இல்ல, இவங்க 2 ஃபர்ஸ்ட் இவர் சாவராருமா, இவர் சாவறனால பேட்டில் ஆஃப் பூனா நடக்குது. பூனால ஹோல்காரும் பேஷ்வாவும் பேஷ்வா சிந்தியா இவங்க 3 பேருக்கு நடக்குது. இல்ல ஹோல்கார் வந்து என்ன, பேஷ்வாவும் சிந்தியாவும் வந்து ஜெயிச்சா தோத்துறாங்க. இவன் பேஷ்வா வந்து பிரிட்டிஷ்காரன் போறான். பிரிட்டிஷ்காரன் வந்து எழுதி வாங்கிறான் எல்லாத்தையுமே.
பேஷ்வா நீ வந்து மராத்தாவே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தோக்கடிக்க ஹெல்ப் பண்றேன், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னோட ஃபுல்லா இடத்தையும் நான் வந்து ஆக்குபை பண்ணிக்குவேன், அந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சைன் வாங்கிறாங்க. சைன் வாங்கிட்டு இந்த மாதிரி ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல நிறைய உடன்படிக்கை வருது சரிங்களா. அதுல உடன்படிக்கைலாம் வந்து சைன் போடுறதுனால இவன் வந்து நம்மளை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தா என்ன செஞ்சுட்டாங்க, ஒட்டுக்கா சேர்த்து பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போர் போடுறாங்க. ஆனா மராத்தானால ஜெயிக்க முடியல சரிங்களா, கடைசியா சரிங்களா. சோ அதனால வந்து செகண்ட் ஆங்கிலோ மராத்தா நடக்குது, அதுல மராத்தா ஃபுல்லாவே தோத்துறாங்க. அவ்வளவுதான் இது. ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ப்ராமிஸ் டு பிளேஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அரௌண்ட் 6000 troops with பேஷ்வா இன் பூனா சரிங்களா. பேஷ்வாக்கு நான் 6000 படைகள் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நாட் டு என்டர் இன்டு எனி ட்ரீட்டி வித்வுட் கன்சல்டிங் பிரிட்டிஷ், நீ வந்து மத்த எவன் கூடயும் ட்ரீட்டிக்கு சைன் பண்ணக்கூடாது எங்கள்கிட்ட கேட்காம அப்படின்னு சொல்றாங்க. நாட் டு டிக்ளேர் வார் வித்வுட் கன்சல்டிங் பிரிட்டிஷ், அதே மாதிரி வாரும் பண்ணக்கூடாது எங்கள்கிட்ட கேட்காம. நாட் டு கிளைம் ஓவர் சூரத் அண்ட் பரோத்ரா. டு கிவ் அப் ஆல் கிளைம்ஸ் ஆஃப் சவுத் அண்ட் நிசாம்ஸ் டாமினேஷன். சவுத்னா வந்து வரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சவுத் சர்தேஸ் முக்கிய 2 வரிகள் இருக்கு சரிங்களா. இந்த 2 வரிகளும் வந்து நீங்க வாங்கக்கூடாது. நிசாம் டாமினேன்ஸும் வந்து நீங்க நிசாம் வந்து யாருக்கு சப்போர்ட், பிரிட்டிஷ்காரனுக்கு தான் சப்போர்ட். நிசாமோட ஏரியாவில் போய் நீ என்ன செய்யக்கூடாது, இந்த வரி வாங்கக்கூடாது அப்படின்னு எழுதி வாங்கிறாங்க. இங்கிலீஷ் ரெசிடென்ட் வாஸ் ஸ்டே பூனால பாத்தீங்கன்னா எங்க ஒரு ஆள் இருப்பான், அவன் உங்க அரசவையில் உட்கார்ந்து இருப்பான், நீங்க என்ன வந்து சொல்றீங்களோ அது எங்கிட்ட வந்து சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஆள். நோ பிரெஞ்ச்மேன் வேற எம்ப்ளாயின் மராத்தா ஆர்மியிலும் சரி எந்த இடங்களையும் பிரெஞ்சுக்காரன உள்ளே விடக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல எழுதப்பட்ட உடன்படிக்கை சரிங்களா. சிக்னிஃபிகன்ஸ் மராத்தா ரெடியூஸ் டு வசாலேஜ் சரிங்களா. சிறு குறு மன்னர்கள் மாதிரி மாறிட்டாங்க. வசலேஜ் குறு மன்னர், பெரிய ஆளா இருந்தவன் சின்னவனா மாறிட்டான். சப்சிடி அலைன்ஸ் வித் மராத்தா வாஸ் கிரேட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பெனிஃபிட் சரிங்களா. சப்சிடி அலைன்ஸ் ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, அது ரொம்ப பெருசா அமையுது. ஆல்ரெடி சப்சிடி அலைன்ஸ் வாஸ் சைன் வித் மைசூர், ஹைதராபாத், லக்னோ, இவங்க கூட எல்லாம் சப்சிடி அலைன்ஸ் சைன் பண்ணிட்டாங்க. இட் வில் நவ எனேபிள் them to mobilizing their troops more efficiently without much delay in time stage. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து என்னது, இந்த சப்சிடி அலைன்ஸ்ல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்தந்த தலைநகரத்துல எந்தெந்த நாடுகளை வந்து பிடிக்கிறாங்களோ, இந்த எந்த நாடுகள் சைன் போடுறதோ அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ்காரன் ட்ரூப் வச்சிருப்பான் சரிங்களா. சோ எல்லா இடத்துலயும் பிரிட்டிஷ்காரன் இருக்கனால எங்க போறதுனாலும் சீக்கிரமா பிரிட்டிஷ்காரன் போறானு ட்ரூப் அனுப்பி அந்த இடத்த ஜெயிச்சிருவான் சரிங்களா. Bombay presidency now from being a commercial entity in Western India turned to biggest political power in one instant. பாம்பே வந்து என்னது ஒரு வியாபாரமா இருந்தது, இப்போ என்னது ஒரு பொலிட்டிக்கல் பவரா மாறிடுச்சு. ட்ரீட்டி ஆஃப் பேசின் மூலமா. ஆஃப்டர் மராத்தா ஃபால் there was hardly any other important power left in India. மராத்தா தான் கடைசியா இருக்கக்கூடிய பெரிய ஒரு குடத்துல இருந்துச்சு யாருக்கு, பிரிட்டிஷ்க்கு. அதுவும் போனதுக்கு அப்புறம் இவன் வந்து இவன் தான் தானே ராஜா அப்படிங்கிற மாதிரி மாறிட்டான். அதுதான் இங்க நான் இது கோர்ஸ் ஆஃப் வார், நான் கோர்ஸ் ஆஃப் வார் திருப்பி ஒரு தடவை சொல்றேன், ஸ்பீடா படிச்சு போறேன், உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் 1801 பேஷ்வா மாடர்ன் ஹோல்கார்ஸ் பிரதர் சரிங்களா. ட்ரிகர்ட் வார், இதனால பிரச்சனை வந்துருச்சு. மராத்தா வெட்டரன்ஸ் ஃபோர்ட் ஈச் அதர் அட் பேட்டில் ஆஃப் பூனால சண்டை போட்டுட்டாங்க. த கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் சிந்தியா அண்ட் பேஷ்வா வேர் டிஃபீட்டட் பை த ஹோல்கார் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. பேஷ்வா ஃப்ளீ ஃப்ரம் பூனே அண்ட் அப்ரோச் த பிரிட்டிஷ் ஃபார் ஹெல்ப். He entered into subsidiary alliance system with British and signed the Treaty of Basin 1802. இதெல்லாம் ட்ரீட்டி எல்லாம் சைன் பண்றாங்க. மராத்தா took it as surrender of national honor. எங்களையே எங்க மராத்தா இருக்கிற எல்லா ஃபேமிலியும் சொல்லிட்டாங்க, நீங்க அடமான வச்சுட்டீங்கடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சண்டை போறானுங்க. The war was fought between the broken Maratha Confederacy and the British between 1803-1805 as Second Anglo-Maratha War. சரிங்களா. During the war, Bhosle and Scindia lost several territory. Both accepted Treaty of Basin and gave the sovereignty to British. தோதனால திருப்பியும் வந்து அவங்கள்ட்டே வந்து அடமான வச்சுட்டாங்க. ஹோல்கார் later tried to capture territories, but at last he also signed a treaty. ஹோல்கார் தான் லாஸ்ட் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கான். லாஸ்ட்ல அவனும் தோத்தோன்னா அவனும் ட்ரீட்டியை சைன் பண்ணிட்டான். Organized all Marathas confederates under the authority of Peshwa by keeping internal differences of Marathas under check because he knew that English would use the internal difference subjugate Marathas. So நானா பட்னாவிஸ் தெரியும் சரிங்களா. ஏன்னா வந்து இவன் வந்து ரொம்ப ஆள இதோட முடிஞ்சு நானா பட்னாவிஸ் தெரியும், நமக்குள்ள சண்டை போட்டா இங்கிலீஷ்காரன் வந்து உள்ள பூந்து நம்மளே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவான், அதனால நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி நானா பட்னாவிஸ் தான் வந்து புடிச்சு நிறுத்தினாப்ல. ஆனா நானா பட்னாவிஸ் செத்தவனதான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நடக்குது சரிங்களா. சொல்லுங்க. Marathas took it as surrender to national honor. மராத்தாஸ் இந்த பேசின் ட்ரீட்டியை சைன் பண்ணது வந்து அவங்க மானத்தை அடமான வச்ச மாதிரி. சரண்டர் டு நேஷனல் ஹானர் சரிங்களா. எங்களோட முழு நேஷனல் ஹானரை வந்து அடமான வச்சுட்டேன் அந்த ட்ரீட்டி மூலியமா. ஏன்னா அந்த ட்ரீட்டில தான் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, எதுவுமே பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, எந்த ட்ரூப்பையும் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நாடா இருந்தா என்ன, குட்டி நாடா இருந்தா என்ன, அந்த மாதிரி ஆகிருச்சு பெரிய நாடை. அதனால வந்து என்ன செய்யறாங்க, ஒன்னா இங்கிலீஷ்காரங்க கூட சண்டை போடுறாங்க. ஓகேவா? ஓகே சார்.
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வந்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் மூலியம் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஆங்கிலோ வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் பேசின் மூலம் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? தேர்ட் மராத்தா வார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது 1817 1819 2 வருஷம் நடக்குது. ரீசன் ஒன் பாத்தீங்கன்னா பிண்டாரிஸ்னு ஒருத்தவங்க, சரிங்களா? அதே ஞாபகம் வச்சுங்க. பிண்டாரிஸ் இவங்க யார்? திருடனுங்க. தேவர் மேட் அப் ஆஃப் மெனி கேஸ்டஸ் கிளாஸஸ். அவங்க வந்து நிறைய சமூகத்தை சார்ந்தவங்க. அட்டாச்சு டு மராத்தா ஆர்மிஸ் ஆஸ் மெர்சனரிஸ். மராத்தா ஆர்மி கூட இருப்பாங்க. ஆனா மெர்சனரிஸ் அப்படின்னா வந்து என்னது, போர் கூப்பிட்டா மட்டும் வருவானுங்க. சரிங்களா? மெர்சனரிஸ்னா அப்படின்னு சொன்னா கூலிப்படை. மெர்சனரிஸ் என்னது? கூலிப்படை. சரிங்களா? மராத்தா ஆர்மியில இருக்கக்கூடிய கூலிப்படை தான் யாரு? பிண்டாரிஸ்ங்கிறவங்க. சரிங்களா? when Marathas became weak, the Pindaris could not get regular employment. மராத்தா என்ன செய்வானுங்க, ஒவ்வொரு இடத்தையா போய் வந்து இது அடிச்சுட்டு வருவானுங்க. சரிங்களா? ஸோ அப்ப என்ன செய்வாங்க, பிண்டாரிஸும் கூட போய் அடிச்சுட்டு வருவாங்க. ஆனா காசு தர மாட்டாங்க மராத்தா. அதுக்கு பதிலா என்ன செய்வாங்க, ஒரு இடத்துக்கு போறேன்னா லூட் பண்றேன்னா அந்த லூட் நீ என்ன லூட் எடுக்கிறோ அதை நீ எடுத்துட்டு போய்க்கோ, ஆனா எங்க கூட மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி தான் பிண்டாரிஸ் கூட அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? மராத்தாவே தோத்துட்டான். இப்ப பிண்டாரிஸ்க்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. சரிங்களா? ஸோ அதனால வந்து என்னது, அவன் வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு யாருக்கு? பிண்டாரிக்கு. அதனால என்ன ஆகுது, they started plundering neighboring territories. அதனால அவன் என்ன செய்யறான், திருப்பி பக்கத்துல இருக்கிற டெரிட்டரி எல்லாம் போய் வந்து பிளண்டர் பண்றான். சரிங்களா? கொள்ளையடிக்கிறாங்க. இன்க்ளூடிங் those of the company. கம்பெனிக்கார மேலேயே கை வைக்கிற யாரு? பிண்டாரிஸ். The English charged the Marathas with giving shelter to Pindaris. மராத்தாஸ் வந்து என்ன செய்யறாங்க, சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கூட வந்து சண்டை எல்லாம் போட்டிருக்கான், ஸோ அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு மராத்தாஸ் என்ன செய்யறாங்க, அவங்கள வந்து தங்க வச்சுக்கிறாங்க மராத்தாவோட இடங்கள்ல. இதனால என்ன செய்ய, இங்கிலீஷ்காரனுக்கு கோவம் வருது. எங்களையே அடிச்சுட்டான் ஒருத்தன், எங்க இடத்துலயே வந்து லூட் பண்றான், ஸோ அவனுக்கு நீ வந்து அடைக்கலம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மராத்தா மேல வந்து சண்டைக்கு வரான். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். பிண்டாரிக்கு அடைக்கலம் கொடுத்தனால, பிண்டாரிக்கு மராத்தாஸ் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னொரு காலத்துல பிண்டாரிஸ் வந்து அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டவங்க. சரிங்களா? அதனாலேயே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் அமையுது. தேர்டு மராத்தாவா இருக்கு, ஆங்கிலோ மராத்தாவா இருக்கு. சரிங்களா? ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, திஸ் ட்ரீட்டி ஆஃப் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாஸ் ஹியூமிலேட்டிங் ட்ரீட்டி. ரொம்ப கேவலமான ட்ரீட்டி இது. சரிங்களா? யாரை கேவலப்படுத்துது? மராத்தாஸை கேவலப்படுத்துது. எவ்வளவு பெரிய நாடு இத்தினூன் நாடா மாற மாத்திருச்சு இந்த ட்ரீட்டி சைன் பண்ற மூலியமா. மராத்தாஸ் saw the treaty as an absolute surrender of independence. அவங்களுக்கு முழு அதிகாரத்தையும் முழு சுதந்திரத்தையும் வந்து அடமானம் வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இதுல வந்து இவங்க வந்து இனியுமே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பொறுக்க முடியல ட்ரீட்டியை சைன் பண்ணது. ஏன்னா வேற வழியில தோத்துட்டானுங்க. ஸோ ஒரு சான்ஸ் எதிர்பார்க்காங்க மராத்தாஸ், எப்படா இவங்க கூட திருப்பி சண்டைக்கு போகலாம், திருப்பியும் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. These two actions were seen as transgression of the sovereignty of Marathas and decided once again to unite Maratha conference. இந்த ரெண்டு விஷயத்தினாலேயும் வந்து என்ன செய்யறாங்க, மராத்தாஸ் வந்து ஒண்ணு சேர்றாங்க. சரி, பிண்டாரிஸை பிடிக்கிறானுங்க, அதனால நம்ம வேலையும் வந்து சண்டைக்கு வராதுங்க. ஏற்கனவே ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல வந்து நம்ம முழுசா அனுமானம் வச்சிட்டோம், இதுதான் நல்ல சான்ஸ், இப்போ அவன் நம்ம மேல சண்டைக்கு வரான், நம்ம எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து அவனை அடிச்சு துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி மராத்தாஸ் கான்ஃபரன்சி வந்து திருப்பியும் வரானுங்க. ஸோ மராத்தா ஆர்மியில யார் இருந்திருக்காங்க, ரெகுலர் ஃபோர்ஸ், அவங்க காசு கொடுத்து அவனோட ஆளு இருப்பான். மராத்தா ஆர்மி இருப்பாங்க. இர்ரெகுலர் ஃபோர்ஸ் அடிக்கடி வரமாட்டானுங்க, எப்பயாச்சும் வருவாங்க, கூப்பிட்டா வருவானுங்க. சரிங்களா? இது வந்து ரெகுலர் ஃபோர்ஸ் யார் மெயின்டைன் பண்ணுவா, ஸ்டேட்டுக்கு காசு கொடுத்து வருவாங்க. ஆனா வந்து இர்ரெகுலர் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா பிண்டாரிஸ் தான் இருப்பானுங்க உள்ள. ரெகுலர் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் ஆர்ம்ஸ், ஹோர்சஸ், சேலரி இதெல்லாமே வந்து ஸ்டேட் தருவாங்க மெயின்டைன் இதுக்கு ரெகுலர் ஃபோர்ஸுக்கு. ஆனா பிண்டாரிஸுக்கு வந்து ஓன், அவங்களா குதிரை கொள்ளணும், அவங்களா வெப்பன் கொள்ளணும், சேலரி இல்லாம அவங்க என்னது போர் செய்யணும். ஆனா அந்த ஆப்போசிட் டு பிளண்ட் அண்ட் ராப் த டெரிட்டரி ஆஃப்டர் வார். ஒரு போர்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பின்னாடி எடுத்துட்டு போகலாம். ஆனா இவனுக்கு எடுத்துட்டு போக முடியாது, மராத்தா கீழே இருக்கவங்க எடுத்துட்டு போக முடியாது அந்த மாதிரி. ஏன்னா மராத்தாவோட சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் காசு தருவானுங்க மராத்தாஸ், ஆனா பிண்டாரிஸுக்கு காசு தர மாட்டானுங்க. அதனால பிண்டாரிஸ்க்கு என்ன ஒரு எந்த இடத்துல ஜெயிக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள்லாம் வாங்கி நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. இப்போ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா அடிச்சுல அதை சப்சிடரி அலைன்ஸ் சைன் போட்டானுங்களா, அப்ப என்ன செய்வானுங்க அப்படின்னா, உன்னோட ஆர்மியை வந்து நீங்க டிஸ்பேண்ட் பண்ணிடணும், ஆர்மியை வந்து கலைச்சு விட்டுறணும், அதுக்கு பதிலாக வந்து நான் எங்க ஆர்மியை வந்து வச்சுக்குவேன், உனக்கு என்ன பிரச்சனை எங்க ஆர்மியை உனக்கு ஆக சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட்டியில இருக்கு. சரிங்களா? ஸோ டிஸ்பேண்ட் ஃபோர்ஸஸ், சரிங்களா, உங்க ஆர்மியை வந்து டிஸ்பேண்ட் பண்ணணும், டிஸ்பேண்ட்னா கலைச்சு விட்டுறணும். லாஸ்ட் ட்ரெடிஷனல் ப்ரொஃபஷன் டுக் ஹைவே ராபரி. சரிங்களா? ஸோ பெண்டாசிக்கு ஒரு வழியே இல்லை. ஸோ ஒரு ஆர்மின்னு இருந்தாதான் சண்டைக்கு போவானுங்க, அவனுக்கு சண்டைக்கு போனாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆர்மியே இல்லைங்கும் போது நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அதனால என்ன செய்யணும், பிண்டா சொன்னது ரோட்ல நடக்கிறவங்க போறவங்க வரவங்க யாராவது பாக்குறதுல அடிச்சுட்டு கொன்னுட்டு அந்த இடத்த அந்த லூட் எடுத்துக்கிறானுங்க. போசிங் டைரக்ட் சேலஞ்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பாராமெண்டசி. சரிங்களா? ஸோ பிண்டாரிஸ் இந்த மாதிரி செய்யறது வந்து என்னது பிரிட்டிஷ்காரங்களையும் செஞ்சிருக்கானுங்க. சரிங்களா? அதனால ஸ்ட்ரைட்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி பிரிட்டிஷோட அதிகாரத்தை வந்து பிண்டாரிஸ் ஸ்ட்ரைட்டா சேலஞ்ச் பண்றாங்க. சரிங்களா? எம்பைஸ் பை லார்ட் ஹாஸ்டிங். இந்த இடத்துல லார்ட் ஹாஸ்டிங் அதாவது கவர்னர் ஜெனரலா இருந்திருக்காரு. சரிங்களா? அவர் என்ன செய்யறாரு, இந்த பிண்டாரிஸ் வந்து நம்மளுக்கே ஒரு சேலஞ்சா வரான், நம்ம கம்பெனி ஆளுகளே மேலே கை வைக்கிறான், நம்ம கம்பெனி பொருளே வந்து கை வைக்கிறான், அதனால இவனை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்ன செய்யறாங்க, லார்ட் ஹாஸ்டிங் நினைக்கிறாங்க.
ஆன்டி பிண்டாரி கேம்பெயின் நடத்துறாங்க. பிண்டாரிக்கு எதிராக வந்து ஒரு கேம்பெயின், ஒரு இது மாதிரி நடத்துறாங்க. மலாத்தா டிட் நாட் சப்போர்ட் ஹோல் ஹார்ட்லி விச் ஆங்கர்ட். சரிங்களா? சோ என்ன செய்யறாங்க, ஆன்டி பிண்டாரி கேம்பெயின்ல மலாத்தாட்டு சொல்றாங்க, ஓகே மலாத்தா நீயும் இதுல சப்போர்ட் பண்ணு, எங்களுக்கு எங்க ஆபீஷியலுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி பிண்டாரிஸை வந்து நீங்க வந்து காட்டி கொடுக்கணும், பிண்டாரிஸ் உங்க கீழே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியுது, பிண்டாரிஸை காட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லார்ட் ஹாஸ்டிங் கேட்கறாங்க. ஆனா வந்து மலாத்தாஸ் என்ன செய்யல, அவெல்லாம் காட்டு கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து என்னது, ரொம்ப காலம் நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம கூட நின்று தோளோட தோளா சண்டை போட்டுதான் அவனுக்கு எப்படி காட்டி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதனால என்னது, லார்ட் ஹாஸ்டிங் கோவம் வந்துருது, அவனை என்னை அடிக்கிறவனுக்கு நீ அடிக்கலாம் தரையாடா அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சா, இஷ்யூ புரிஞ்சா உங்களுக்கு? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ பிண்டாரி இஷ்யூ, டிடிஓ பேசின் 2 நாள் வருது. இதனால யுனைடெட் மலாத்தா கான்ஃபரன்ஸ் எல்லாரும் வந்து வராங்க. சரிங்களா? இல்லைன்னா கன்ஃபியூஷன், இன்எஃபிஷியன்ட், மிஸ்கம்யூனிகேஷன். சரிங்களா? யார் யார் வருவாங்கன்னா, பேஷ்வா அட்டாக் பிரிட்டிஷ் பிரசிடென்சி அட் பூனா. பேஷ்வாக்காரங்க என்ன செய்யறாங்க, ஃபேமிலி பூனா இருக்கக்கூடிய இடம் வந்து அட்டாக் பண்றாங்க. சரிங்களா? போன்ஸ்லே அட்டாக் பிரிட்டிஷ் ரெசிடென்சி அட் நாக்பூர். நாக்பூருக்குள்ள வந்து இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ரெசிடென்சி யாரு, போன்ஸ்லே ஃபேமிலிக்காரன் வந்து இது பண்றான். அடுத்து சிந்தியா அட்டாக் பிரிட்டிஷ் ரெசிடென்சி அட் கவாலியர். சிந்தியாக்காரங்க என்னது, கவாலியர் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ரெசிடென்சியை அட்டாக் பண்றாங்க. ஆனா இவனுக்குள்ளேயே வந்து கன்ஃபியூஷன் இருக்கு, இன்எஃபிஷியன்ட் இருக்கு, மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. டிஃபிடட் பை இங்கிலீஷ், இதனாலேயே வந்து இவனுக்கு தோத்துறானுங்க இவனுக்குள்ளேயே. English were striking continuously, not allowing Peshwa to exert his authority against Maratha confederacy. தொடர்படியே எங்க போனாலும் அடிக்கிறானுங்க. ஸோ எப்படியாச்சும் இவங்க வந்து மேல வரக்கூடாதுங்கிற மாதிரி இங்கிலீஷ்காரன் போட்டு தாக்குறான். ரிசல்ட் பாத்தீங்கன்னா, பேஷ்வா டிஃபிடட் அட் கிர்கி, போன்ஸ்லே அட் சிதாபுல்தி, ஹோல்கர், மஹித்பூர். இந்த இடங்கள்ல அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிஸ் வந்து தோக்கடிக்கிறாங்க. யாரு, பிரிட்டிஷ்காரங்க. எண்ட் ஆஃப் வார் பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டி சைன்டு. சரிங்களா? பேஷ்வா கூட ட்ரீட்டி ஆஃப் பூனா சைன் பண்ணப்பட்டிருக்கு. சிந்தியாக்காரன் கூட ட்ரீட்டி ஆஃப் கவாலியர், ஏன்னா அங்கதானே போய் அடிச்சான். அது ட்ரீட்டி ஆஃப் வண்டசூர் வந்து ஹோல்கார் குடும்பத்தோட சைன் பண்ணப்பட்டிருக்கு. சிக்னிஃபிகன்ட் பாத்தீங்கன்னா, பேஷ்வா ஃபைனலி சரண்டர், மலாத்தா கான்ஃபரன்சி வாஸ் டிசால்வ்ட். பேஷ்வா வந்து மொத்தமா சரண்டர் ஆயிட்டாங்க, மலாத்தா கான்ஃபரன்ஸ் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டுச்சு. இந்த பேஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்ட். பேஷ்வாங்கிற ஒரு பொறுப்பே வந்து அபாலிஷ்னா வந்து நீக்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு. பேஷ்வா பாஜிராவ் டூ பிகேம் தி பிரிட்டிஷ் ரிட்டைனர் அட் த பித்தூர் நியர் கான்பூர். பாஜிராவ் டூ இருக்காரு, அவரை மட்டும் சும்மா ஒரு டம்மியா அரசனா மாத்திடுறாங்க. பிரதாப் சிங், a lineal descendant of சிவாஜி was made ruler of small principality of சத்தாரா. சரிங்களா? சத்தாராங்கிற ஒரு சின்ன இடத்துக்கு சிவாஜியோட வழித்தோன்றல ஒருத்தனை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்பதானே இவங்க ஓகே, நம்மளோட ஆள் நிக்கிறாங்க, சிவாஜில இருந்து ஒரு பரம்பரை ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சண்டை போட மாட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 2 பேர்த்த வந்து உட்கார வச்சாரானுங்க. சரிங்களா? ஸோ புரிஞ்சா? ஸோ வந்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ வார், சரி ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். செகண்ட் பேசின் வந்து செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். தேர்ட் ஆங்கிலோ ட்ரீட்டி ஆஃப் பூனா, ட்ரீட்டி ஆஃப் கவாலியர், ட்ரீட்டி ஆஃப் மண்டசூர். சரிங்களா? ஸோ இங்க இதுதான் அங்க நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து 1775 to 1782 சிவில் வார் பிட்வீன் ரகுநாத் ராவ். ரீசன் இல்லிஜிமேட் ஹேர். ரகுநாத் ராவ் வந்து இல்லிஜிமேட், ஏன்னா வந்து அவங்க வந்து வழி தோன்றது இல்லை. சரிங்களா? அண்ட் சுவாமி மதாரோ வந்து லெஜிமேட், இவர் தான் வழி தோன்றது. சரிங்களா? இதனால வந்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் யாரு நடத்துற, வார்ன் ஹாஸ்டிங். இதுல என்ன ஆகுதுன்னா, சவாமி மதாரோ வாஸ் அக்செப்டட் பேஷ்வா அண்ட் வாஸ் ரகுநாத் ராவ் பென்சன் ராவ் அனுப்பிச்சுட்டாங்க. செகண்ட் வந்து 1803 1805 நடக்குது. இங்கிலீஷ் டேக்கிங் ஆப்போசிட்டிவ் அமௌங் தி டிசிடென்ட்ஸ் ஆஃப் மலாத்தா கான்ஃபரன்ஸ். இவங்களுக்கு சண்டை நடக்கிறதுல வந்து பிரிட்டிஷ்கார் எடுத்துக்கிறான். ட்ரீட்டி ஆஃப் பேசின் யாரு நடத்துறா, லார்ட் வெல்லஸ்லி வந்து சைன் போட வைக்கிறாங்க. மலாத்தா கான்ஃபரன்ஸ் அக்செப்ட் சப்சிடரி அலையன்ஸ். சரிங்களா? அது தேர்ட் வந்து போர் வந்து 1890 பிண்டாரி இஷ்யூ அண்ட் ஹியூமனிட்டி டெர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் பேசின், ட்ரீட்டி ஆஃப் பூனா, ட்ரீட்டி ஆஃப் கவாலியர், ட்ரீட்டி ஆஃப் மண்டசோ. இங்க லார்ட் ஹாஸ்டிங் வந்து சைன் போட வைக்கிறாங்க. மலாத்தா கான்ஃபரன்ஸ் வாஸ் டிசால்வ்ட் அண்ட் பேஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்ட். ஸோ இதுதான் வந்து அதோடது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேல வந்து ரகுநாத் மாதரோ, செகண்ட் ஆங்கிலோ பாஜிராவ் டூ மாதரோ, இதெல்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ வை மராத்தா லாஸ், ஏன் வந்து தோத்தாங்க அப்படின்னா, இன்னெப்ட் லீடர்ஷிப், பொறுப்பு இல்லாத ஒரு லீடர்ஷிப், டிஃபெக்டிவ் நேச்சர் ஆஃப் மராத்தாஸ், அவனுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. லூஸ் பொலிட்டிக்கல் செட்டப், ஸ்ட்ராங்கால இல்ல, இன்ஃபீரியர் மிலிட்டரி. இவங்க வந்து நீ வந்து கம்பு சுத்துறது, கத்தி வந்து கொண்டு போறது, அவனெல்லாம் பீரங்கி துப்பாக்கி வச்சு போயிட்டு இருக்கான். அனேபிள் எக்கனாமிக் பாலிசி, அவங்கள்ட்ட வந்து ரொம்ப எக்கனாமிக்கே இல்லை. இவன் வந்து என்ன செய்வான், மரத்தோட மெயினா எப்படி சம்பாதிக்காம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கா போவான். இப்ப எப்படி லஞ்சம் கேட்கறாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க. நான் வந்து உன் இடத்த வந்து சூறையிட போறேன், நீ சூறையிட வேண்டாம்னு சொன்னா எனக்கு ஒரு காசு தான், அதுக்கு ஒரு வரி. அவன் மரத்த ஏரியால காசு வாங்கிக்குவான். அதே மாதிரி வெளியூர்ல போவான், வெளியூர் நாட்டுக்காரங்க நிசாமு
மைசூர் இவங்கெல்லாம் போய் நான் அவனை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா நீ எனக்கு காசு தான். அந்த மாதிரி காசை வாங்கி தான் இது வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வச்சா சரியாகாதுல்ல. ஸோ அந்த மாதிரி காசு இல்லாத மாதிரி ஆகி போச்சு உங்களுக்கு. சுப்பீரியர் இங்கிலீஷ் டிப்ளமசி அண்ட் எஸ்பினாலஜி வந்து வேவு பாக்குறது சரிங்களா. இங்கிலீஷ்காரன் நல்லா வேவு பாக்குறது இருக்கு. அது டிப்ளமசி சரிங்களா, பேசி பேசியே கவுத்துறானுங்க. ப்ரோக்ரஸிவ் இங்கிலீஷ் அவுட்லுக், இங்கிலீஷ்காரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன் நல்லா வந்து டிப் டாப்பா இருப்பானுங்க. நல்லா வந்து என்ன செய்வானுங்க, பொறுப்பு நல்லா இருக்கும், அவங்களோட லீடர்ஷிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க மராத்தா வந்து ரொம்ப வந்து கீழே இருக்கானுங்க. ஸோ இதனாலேயே தோத்துறானுங்க. இனப் லீடர்ஷிப்னா பாருங்களேன், லேட்டர் மராத்தாஸ் லீடர்ஸ் were worthless, selfish leader. There's no match for English official. Thus Maratha lacked organized force when they had to contend with the European power organized on its part of European power கம்பேர் பண்ணி இவனுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இவங்க தலைவர்லாம் ஒண்ணுமே கால் தூசிக்கு சமம். Defect Maratha state lacked social cohesion between the people and Maratha state. Maratha state was despotic in character, not democratic. ஒரு ஜனநாயகமா இல்ல, அவன் பாட்டு தாந்தோணித்தனமா, டிஸ்போட்டிக்னா என்னது, அவன் இஷ்டத்துக்கு வந்து சண்டை போடுவான், இஷ்டத்துக்கு மக்களை வந்து துன்புறுத்துவான். அப்படிதான் மராத்தா இருந்திருக்காங்க. There was no effort to take to root out communal improvement, spread of education, unification of people. மக்களை ஒன்றும் சேர்த்தணும், கல்வி தரணும் அப்படிலாம் அவனுக்கு இல்ல. காசு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மராத்தா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. லூஸ் பொலிட்டிக்கல் செட்டப் பாருங்க. மராத்தா எம்பையர் வாஸ் லூஸ் கான்ஃபெடரேஷன் சரிங்களா, ஒற்றுமைகள அவ்வளோக்கெல்லாம் இல்ல. Further, there existed irreconcilable hostility between different unity of confederacy. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பகை இருக்கு சரிங்களா, குடும்பம் அடிச்சுக்குவானுங்க. cooperative spirit among the Maratha chief provided determined to Maratha state சரிங்களா. ஒண்ணு ஒத்து போய் வந்து சண்டை போடாது வந்து இங்கிலீஷ் கணக்கு பெருசா அமைஞ்சிருச்சு. military system பாத்தீங்கன்னா though full of personal power prowess and valor, Maratha were inferior to English. என்னதான் வந்து வீரர்களா இருந்தாலும் சரி, நல்லா சாவர வரைக்கும் போர் போடுறவங்களா இருந்தாலும் சரி, வெப்பன் வந்து ரொம்ப இன்ஃபீரியர் குவாலிட்டி கம்மியா இருந்திருக்கு. English organization of the forces in war weapons, discipline, action and effective leadership. The centrifugal tendency of divide and command accounted for much of Maratha failure. சரிங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க சரிங்களா. ஸோ 3 பேர் இருக்கானுன்னு சொன்னா 3 பேர் ஒவ்வொரு மாதிரி சண்டை போடுவானுங்க. ஆனா அங்க இங்கிலீஷ்காரன் ஒருத்தர் சொன்னா போது எல்லாம் ஒரே மாதிரி சண்டை போடுவானுங்க. ஸோ இது வந்து இங்க பிரச்சனையா அமையுது. டெரிட்டரி இந்த ரேங்க் வாஸ் இன்ஸ்டன்ட் வீக். டெரிட்டரினா வந்து சூழ்ச்சிங்கிறது என்னது, மராத்தாவோட நான் வந்து மேல வரணும்னா நான் இது பண்ணணும். ஸோ பிரிட்டிஷ்காரன் செய்வான், நீ வந்து நான் ஜெயிச்சேன்னா உனைய மேல உட்கார வச்சுறேன், நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான் சரிங்களா. அந்த மாதிரி தான் இவனோட இதே இருக்கு. பாலிசி பார்த்தீங்கன்னா there was no industrial or foreign trade openings. வியாபாரம்லாம் அவ்வளோலாம் பண்ணல இவனுங்க. எக்கனாமி ஆஃப் மராத்தா was not conducive to stable political setup. அதனால பொலிட்டிக்கல் செட்டப்புக்கே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமி were dependent to plundering and looting சரிங்களா. அவங்க எக்கனாமியே பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது, இதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. English has better diplomatic skill to allies and isolate the enemy சரிங்களா. யாரை ஒட்டுக்க சேர்த்துமோ அவங்களாம் ஒட்டுக்க சேர்த்துவாங்க, யாரை தனிமைப்படுத்தணும் அவங்களாம் தனிமைப்படுத்துவாங்க. எப்படி வந்து திப்பு சுல்தானுக்கு எதிராக மற்றவங்களாம் ஒட்டுக்கா சேர்த்துனாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக் யாருக்கு தெரியும், இங்கிலீஷ்காரனுக்கு தெரியும். among the Maratha chiefs simplify the task of English. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கானுங்க, நம்ம போய் அடிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வந்துருச்சு. அன்லைக் மராத்தாஸ் ஸ்பை சிஸ்டம், அதாவது இவங்க இங்கிலீஷ்காரன் நல்ல ஸ்பை சிஸ்டம் இருக்கு. Progressive English outlook பார்த்தீங்கன்னா English were regenerated by the force of Renaissance, thus devoting the energy to scientific innovation, extensive ocean wildlife, acquisition of colleges சரிங்களா. அதே மாதிரி வந்து இங்கிலீஷ்காரனுக்கு என்னது, மறுமலர்ச்சி. ரினைசா சொன்னா அது மூலியமா நிறைய இடத்துக்கு போறது, நிறைய பிடிக்கிறது, அவனுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு சரிங்களா. ஸோ அது நிறைய இடங்களை பார்த்துட்டு வந்துட்டான். அதனால மராத்தாலாம் ஒரு பெரிய விஷயமா உனக்கு தெரியல. இந்தியன்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் வெஸ்ட் பை த ஓல்ட் டாக்மஸ் ஆஃப் நோஷன். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கடல் தாண்டா தீட்டு, அவனை தொட்டா தீட்டு, அவனை பார்த்தா தீட்டு சரிங்களா, கத்தி தூக்குனா தீட்டு, இந்த நேரத்துல தான் சண்டை போடணும், இந்த நேரத்துல சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரில நம்ம வந்து என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆனா அவன் அப்படிலாம் இல்லை, அவன் உன்னை அடிச்சு சாவடிக்கணும் அதுதான் எனக்கு, ஆனா எப்ப வேணா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ப்ரொக்ரெசிவா வந்து என்ன செய்யறான் அவன் நினைக்கிறான் சரிங்களா. மராத்தாக்குள்ளேயே வந்து அவன் வந்து கீழ் ஜாதிக்காரன், அவன்கிட்ட போய் அப்படி பேசுறது அப்படின்னு நினைப்பான். ஆனா அவன் இந்த இதை வந்து யார் செய்வான், இங்கிலீஷ்காரன் செஞ்சிருவான். அவன்கிட்ட போய் பேசி பாரு, உனைய வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ண போற, எனக்கு சப்போர்ட் பண்ணு, அவனையும் அடிச்சுட்டு அவனையும் மேல உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்காரன் செய்வான், டிப்ளமேட்டிக்கா போயிடுவான். Insistence of maintenance of traditional social hierarchy based on the dominance of the priestly class made the union of an empire difficult சரிங்களா. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மத குருமார்கள் இருப்பாங்க, அவனுங்களே அடிச்சுக்குவானுங்க. இப்ப எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்தா ஒரே ஒரு மத குருமார்கள் தானே இருக்கணும், அப்ப மத்தவங்களுக்கு தான் வேலையெல்லாம் போயிரும்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நடக்குது. ஒவ்வொருத்தவங்களே வந்து இவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. It can be concluded that English attack divided the house which started crumbling after few pushes சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் வந்து சேர்ந்த மாதிரி ஒருத்தவங்கள வந்து என்ன செய்யல, அட்டாக் பண்ணல. ஏற்கனவே உடஞ்சு போனவங்கள சண்டை போட்டு கொஞ்சமா தள்ளி விட்டுருக்காங்க, நொறுங்கி போயிடுச்சு. எப்படி ஒரு கண்ணாடி வந்து உடஞ்ச கண்ணாடி வந்து ஒரே புஷ்ல வந்து உடஞ்சிரும். இதே வந்து நல்ல கண்ணாடியை வந்து 2-3 அடி அடிச்சாதான் உடையுமா. இப்போ ஏற்கனவே விண்ட் இருக்கு,
ஒரு கொஞ்சம் தள்ளா போதும் இல்ல முழுசா உடஞ்சிரும்ல, அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்காரன் வந்து ஒரு விடுபட்ட ஒரு உடஞ்ச ஒரு வீடை தான் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து உடைச்சிருக்கான், மற்றபடி ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மராத்தாஸ் முடிச்சோம், நாளைக்கு சிக்கு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மராத்தா முக்கியமா, மராத்தாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. புரிஞ்சா மராத்தாஸ்? புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட்? Am I audible? Yes, sir. புரிஞ்சு sir. Okay, okay. ஓகேவாம்மா? ஓகே. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே. ஸோ நாளைக்கு கிளாஸ் Okay, sir. ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Walaikum salam. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ. ஓகே.